ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அன்பானவர்களே, பீல் மக்களுக்கு கிராம ஆலயங்களை கட்டியெழுப்ப ஓர் திறந்த வாசல். தேவ கிருபையால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் பகுதியில் வாழும் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் ஊழியங்கள் மூலமாக கடந்த 31 வருடங்களில் 900க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர் குடும்பங்களை எழுப்பி அவர்கள் மூலமாக 950க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருச்சபைகளை உருவாக்க தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொரு கிராமங்களில் 25 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு 7 மூப்பர்கள் உருவாக்கப்பட்டு 3 மாநிலங்களில் இதுவரை தேவ கிருபையால் 420 கிராம ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக 100 கிராம ஆலயங்களை கட்டி முடிக்க 40க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 3 லட்சம், 50க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 5 லட்சம், 60க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 7 லட்சம் ஆகிய மதிப்புகளில் நிதி உதவி தந்து பீல் மக்களுக்கு ஆலயம் கட்டித்தர நீங்கள் முன் வரலாம். உங்களால் ஒரு ஆலயம் கட்ட முழு காணிக்கை கொடுக்க முடியாவிட்டாலும் ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 50,000, ரூபாய் 20,000, ரூபாய் 10,000 அல்லது உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கொடுத்தனுப்பி கிராம ஆலயங்களை கட்ட முன் வாருங்கள். உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் 8508000444. அன்பானவர்களே, கிராமங்கள் தோறும் கர்த்தரின் ஆலயத்தை கட்டி எழுப்பிட உங்கள் கரத்தை நீட்டி முன்வரலாமே. வாருங்கள், எழுந்து கட்டுவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் என்னை கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே அவருடைய சித்தத்தின்படி வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் 3 வருடத்தில் ஒரு இரட்டிப்பான மல்டிப்ளிகேஷன், 2 மடங்கு 3 மடங்கு ஊழியம் விரிவடையும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். ஆகவே நீங்களும் இதற்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, உங்களால் முடிந்த அளவு ஒரு கரம் கொடுக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்கு இந்த வருடத்தில் 300 மிஷனரிகள் ஆதரவு தேவை. மாதம் 3000 ரூபாய் கொடுத்தால் நீங்கள் ஒரு ஊழியரை தாங்கலாம். அந்த ஊழியர் மூலமாக 3 வருடத்தில் 1000 ஆத்துமாக்களை அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். அதன் பின்பு 25 குடும்பம் வந்துவிட்டால் நாங்கள் ஆலயம் கட்டி கொடுக்கிறோம். 4 லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்துருவோம். கிராம பஞ்சாயத்திலிருந்து பெர்மிஷன் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பொருட்களை கொடுத்து விட்டோம்னா அவங்களே அவங்களுடைய லேபர் சார்ஜ் எல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவங்களே மிக அழகாக கட்டுவார்கள். ஆண்டவருடைய கிருபையில் 442 ஆலயங்கள் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் 10 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட போகிறது. ஈஸ்டர் வருவதற்கு முன்பாக இந்த மாதத்தில் 10 ஆலயங்கள் பிரதிஷ்டை செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக 3 மாநிலத்திலும் எதிர்ப்புகள், பிரச்சனைகள், மதமாற்ற தடை சட்டம், சிபிஐ என்கொயரி, இன்னும் அங்குள்ள ஜனங்கள், லோக்கலில் உள்ள ஜனங்கள் எதிர்ப்பு எல்லாம் உண்டு. அதன் மத்தியிலே நம்முடைய ஊழியர்கள் உண்மையாக ஊழியம் செய்து வருகிறார்கள். அதன் மத்தியிலே திருச்சபை பாதுகாக்கப்பட வளரும்படியாக குறிப்பாக எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மூத்த மகன், மருமக, அவங்க 2 பேரும் முழு நேரமாக ஷாலோம் சேரிட்டி மிஷன், அதாவது நம்முடைய ஊழியத்தினுடைய சமுதாய பணி, இந்த ஆதிவாசி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, மருத்துவ பணி, வாட்டர் ரிசோர்ஸ், இன்னும் நிறைய பணிகளை அவங்க குடும்பமாக எடுத்து செயல்படுத்துகிறார்கள். அந்த பணிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த திருச்சபை அமைப்பு
ஷேரிங் லவ் மிஷன் சுவிசேஷ பணி செய்து, சேரிட்டி மிஷன் சமுதாய பணியை செய்கிறது, சினாட் ஆஃப் சாலும் சர்ச்சஸ் இன் இந்தியா இந்த அமைப்பு திருச்சபை தேவன் விரும்புகிறபடி அந்த திருச்சபை அமைய வேண்டும். அரசாங்கம் எப்படி கேட்குறாங்களோ அதற்கேற்றபடி அதை அமைய வேண்டும். வேதத்தின் அடிப்படையிலே அமைய வேண்டும். இந்த 1000 திருச்சபையும் 1000 போதகர்கள், அங்கே இருக்கிற மூப்பர்கள், விசுவாசிகள் எல்லாரும் அந்த ஒருமனப்பாட்டிலே இணைந்து எல்லா டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக வைத்து ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணி என்னுடைய காலத்தில் அதை நான் 1000 சபையை நல்லா உருவாக்கினா தான் அடுத்து மீதி இருக்கிற 7000 கிராமங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே எங்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை தரும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் குடும்பத்துக்கு பிறகு மிஷினரிகள் யாரும் இங்கேருந்து போனதும் கிடையாது. அங்கே இருக்கிறவங்க தான் 10 பேராயர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அது நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் கருத்தாக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எங்களுடைய தலைமை அலுவலகம் கால்டுவெல் காலனி 3வது தெருவில் இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு ஒரு 3 வருடங்கள் உங்கள் கரங்களை நீட்டுவீர்கள் என்றால் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு அது விருத்தியாகும். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய தொலைபேசி எண், எங்களுடைய தொடர்புகளை நீங்கள் அங்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக வேத புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். 200 ரூபாய் கொடுத்தால் ஒரு வேத புத்தகத்தை கொடுக்கலாம். அவ்வளவு நேசிப்பாங்க. இந்த வேத புத்தகத்தை கொடுத்தா மார்போடு அணைத்து வைத்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு வாசிக்க தெரியாது, ஆனால் கர்த்தருடைய புத்தகம் என்று வாங்கி வாசிக்க முடியாவிட்டாலும் அதை வாங்கி கொள்வார்கள். ஆனால் செகண்ட் ஜெனரேஷன் நாமே இப்போ 3000 பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் நல்லா கூடிட்டாங்க. அவ்வளவு பள்ளிக்கூடங்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாபுவாங்கிற மாவட்டத்தில் 680 கிராமங்கள். இந்த 680 கிராமத்தில் 600 கிராமத்தில் தான் ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது. மற்ற ரொம்ப இன்டீரியர் கிராமத்தில் கட்டடம் இருக்கும், டீச்சர் யாரும் போக முடியாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது, திருடங்க, கொள்ளைக்காரங்க, குடிகாரங்க, அதனால் யாரும் அங்கே டீச்சர் போக முடியாது. அப்படியே இந்த ப்ரைமரி ஸ்கூலில் படித்து அதுக்கப்புறம் அவங்க 8வது வகுப்புக்கு மேலே படிக்கணும்னா 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகணும். மொத்தமே ஒரு 300 பள்ளிக்கூடம் தான் இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில். ஸோ அந்த பிள்ளைகள் போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. அதனால் நிறைய ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் +1 +2 படிக்கிறதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்திங்கன்னா 50 பள்ளிக்கூடம் தான் இருக்கும். அவங்க எப்படி போய் எப்படி படிப்பாங்கன்னு தெரியாது. அதனால் இந்த ஆதிவாசி பிள்ளைகள் படிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம சபை 1050 சபை இருக்குன்னு சொன்னேன். 700 கிராம சபைக்கு கரண்ட்டு கிடையாது, லைட் கிடையாது. அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க? அவங்க பேரண்ட்ஸ் எழுத படிக்க தெரியாதவங்க, டியூஷன் கிடையாது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியினால் ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் சபைகளுக்கு கிராமத்திற்கு சென்றால், பிஷப் அங்கிள் நான் இன்னும் படிக்கணும், எங்கள் படிக்கிறதுக்கு அந்த ஊரில் ஹாஸ்டல் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க, நான் படித்து நான் சபைக்கு நான் நம்ம பீல் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆகையினால் இந்த பீல் ஆதிவாசி மாணவர்களை தாங்கும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 2 பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கிறோம். நம்முடைய தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியிலே மிஷினரிமார்கள் வந்து நமக்கு ஆலயங்களை மட்டுமல்ல பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தார்கள். என்னுடைய பிள்ளைகள் டோனாவூரிலே படித்தார்கள். எனக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகனும் மருமகளும் இந்த ஊழியத்தை கவனித்து வருகிறார்கள், சமுதாய பணிகளை. 2வது மகன் அவன் பேர் ஷாலோம், அவர் மீடியா டைரக்டராக இருக்காங்க. நாங்கள் ஒரு பெரிய மீடியா தியேட்டர் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களால் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நேற்று கூட ஐயா சொன்னாங்க, ஒரு சபையை கவனித்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எப்படி 1000 சபையை பார்க்குறீங்க? நான் என்னுடைய செய்தியை மாதம் வாக்குத்தத்த செய்தியும் சபைக்கான அறிவிப்புகள் ஆலோசனைகளை நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு பென்ட்ரைவில் போட்டு அந்த பென்ட்ரைவை எல்லா ஊழியர்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி கொடுத்துருக்கிறேன். 4 மணி நேரம் சார்ஜபிள் ப்ரொஜெக்டர். அது பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் சர்ச்சு, அதில் போட்டுடலாம். அதில் ஸ்பீக்கர் பாக்ஸு இருக்குது, உள்ளே இருக்குது. என்னுடைய செய்தியை முதல் வாரத்தில் பார்ப்பாங்க, 250 கிராமத்தில் பார்ப்பாங்க. அடுத்த வாரம் 4 வாரத்தில் 1000 சர்ச்சிலையும் என்னுடைய செய்தி போயிடும். என்னுடைய செய்தி அங்கே திரையில் போட்ட உடனே அங்கே இருக்கிற
அம்மாமார் ஓடி வந்து திரையில் என் கன்னத்தை தடவுவாங்க, எங்கள் பிஷப் ஐயா வந்துட்டாங்கன்னு சொல்லி. அவ்வளவு பாசமாக இருப்பாங்க. அவ்வளவு நான் கிராமத்துக்கு போனால் என்னை தொடுவாங்க, தொடுறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவாங்க. அந்த செய்தியை 1000 சபைகளுக்கும் நாங்கள் அனுப்பிவிட்டுருக்கோம். இப்போ 250 ப்ரொஜெக்டர் வாங்கி கொடுத்துருக்கிறோம். இன்னும் ஒரு 250 ப்ரொஜெக்டர் இருந்தால் 500 சபைகளில் என்னுடைய செய்தியை கொடுக்க முடியும். என் மனைவி செய்து கொடுத்து டெலிவரன்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க, சில்ட்ரன் ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் 6 நாட்கள், வாரத்தில் 6 நாட்கள் ஒவ்வொரு விசுவாசி வீட்டில் இயேசு திரைப்படத்தை போடுவார்கள். 2 மணி நேரம் ஓடும், லைஃப் ஆஃப் ஜீசஸ். அதை பார்க்கும்போது விசுவாசிகள் பலப்படுவாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம், பக்கத்து வீட்டில் 2 குடும்பத்திற்கு இயேசுவை பற்றி தெரியாத 2 குடும்பம், அம்மா வழி சொந்தம், அப்பா வழி சொந்தம், பக்கத்து வீடு, 2 குடும்பத்தை உங்களோடு கூட வச்சு நாங்கள் ஆராதிக்கிற இயேசு எப்படி இருக்கிறார் பாருங்கள். அப்படி சொல்லும் பொழுது பர்சனல் எவாஞ்சலிசம் பண்ணி அவங்க ஒவ்வொரு 2 குடும்பத்தை ஆதாயம் பண்ண முடியும். இன்றைக்கி 40,000 குடும்பம் இருக்குது. ஒவ்வொரு குடும்பம் 2 குடும்பத்தை கொண்டு வந்தால் 1,00,000 குடும்பம் வந்து விடுவார்கள். இந்த ப்ரொஜெக்டர் 30,000 ரூபாய் ரேட்டு. அந்த ப்ரொஜெக்டர் ஒரு பெரிய மிஷினரி மாதிரி, அது போய் சீஷர்களாய் மாற்றுது, அது போய் சுவிசேஷத்தை அறிவிக்குது. இந்த ப்ரொஜெக்டர் வாங்குவதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏதாகிலும் இந்த பீல் மக்கள் ரட்சிப்பின் பணியிலே உங்கள் கரத்தை நீட்டுங்கள். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் 1 கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் தன் பலனை அடையாமல் போக மாட்டான். நல்ல நிலத்தில் விதைக்கிறீங்க, 4 லட்சம் ரூபா கொடுத்தா ஒரு ஆலயம் கட்டிடலாம். நீங்களே வாங்க, வந்து பிரதிஷ்டை பண்ணுங்கள், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த பூமியில் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு ஜாதி மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். தாவீது ஆலயத்தை கட்ட முன்வந்த போது, கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், கிருபை என்றும் விலகாமல் காத்துக்கொள்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக 1 நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். தகப்பனே, நீங்கள் பேசுங்கப்பா. எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன் 7:9. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். நேற்றைய தினத்திலே இந்த வசனத்தை நான் சொல்லி, தேவன் எப்படி இந்த தேசத்தில் கிரியை செய்கிறார். பீல் மக்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜாதிகளும், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ஜாதிக்காரர்களை ஆண்டவர் உருவாக்கி வருகிறார். ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1950ஆம் வருடம் நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைந்த பின்பாக பிஷப் அசரியா அவர்கள், டாக்டர் அம்பேத்கர், இன்னும் தலைவர்கள் எல்லாம் கூடி தேசத்தை எல்லாம் ஒருங்கிணைச்சாச்சு. இப்போ கிறிஸ்தவர்களும் நீங்களும் கூட உங்களுடைய இணைப்பை, உங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ஃபார்ம் பண்ணப்பட்டது. கிட்டத்தட்ட பல மிஷன்ஸ் வேலை பார்த்து ஊழியம் செய்து எல்லாரும் இணைந்தாங்க. இணைந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அதே போல் அடுத்த 20 வருடத்திலே 10 வருடத்திலே சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, வட இந்திய திருச்சபை ஐக்கியம் உருவானது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 20 மெயின்லைன் சர்ச், மெத்தடிஸ்ட், லூத்தரன், செவன்த் டே, சால்வேஷன் ஆர்மி, கேத்தலிக், சிபிஎம், இப்படி 28 முக்கியமான மெயின்லைன் சர்ச்சஸ் இந்தியாவிலே ஃபார்ம் ஆனது. அரசாங்கத்தில் ரொம்ப சந்தோஷம், எல்லாரையும் ஓரளவுக்கு ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அப்போது கிறிஸ்தவங்களெல்லாம் ஒடுக்கலாம் நினச்சப்போ நேரு சொன்னார், கிறிஸ்தவங்களை அப்படியே விட்டு அவங்க பாட்டு அமைதியாக இருந்துருவாங்க, அவங்கள போய் நசுக்குனீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போவாங்க, விட்டுரு அப்படியே. ஆக விட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் அப்படியே விட்டதுனால அப்படியே தேஞ்சு கட்டெரும்பாகி இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய சர்ச் இருக்குது, ஒரு பெரிய மிஷன் ஹாஸ்பிட்டல். அவ்வளவு பேர் வருவாங்க அந்த மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு. வெளியிலெல்லாம் கொசுவலை கட்டி ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி 5 பேர் கூட கிடையாது. ஆனால் எங்கள் தாகோது, எங்கள் ஊர் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி,
ரொம்ப எங்கள் ஊரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன் பீல் மக்களை நேசிக்கிறதுனால ஆண்டவர் எங்கள் டிஸ்ட்ரிக்டை ஸ்மார்ட் சிட்டியாக ஆண்டவர் தந்திருக்கிறார். தூத்துக்குடியில் எனக்கு எப்படின்னு தெரியல, எங்கள் ஊரில் கேஸ்லாம் பார்த்திங்கன்னா பைப் லைனில் வந்துருச்சு. நாங்கள் சிலிண்டருக்கு அலையணும்னு அவசியமே கிடையாது. 24 மணி நேரம் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் ஷாலோம் மிஷன் ஆண்டவர் எங்கள் டிஸ்ட்ரிக்டையே ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கே பாருங்கள், அந்த ஹாஸ்பிட்டலில் யாருமே கிடையாது. அது அப்படியே பாலடைஞ்சு போய் கிடந்தது. நாங்கள் அங்கே போய் ஒரு வார்டை எடுத்து சுத்தம் பண்ணி கூட்ட ஆரம்பித்தோம், ஜெபம் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் 75% ஹாஸ்பிட்டல் நாங்கள் வாடகைக்கு எடுத்து 60,000 ரூபா வாடகை கொடுத்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் சென்டராக மாற்றிட்டோம். அவங்க எல்லாம் ஃபிசிக்கலி ட்ரீட்மெண்ட் கொடுத்த இடம் இன்றைக்கி சோல் வின்னிங் கிளினிக்காக மாறிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் வட இந்தியாவில் அப்படியே அமைங்கி போயிடுச்சு. அவங்க போய் பின்வாங்கி போனாங்க. ஆனால் ஆண்டவர் தென்னிந்தியாவில் 1950க்கு பிறகு ஆண்டவர் இந்திய மிஷினரி சங்கம், நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, விஸ்வவாணி, இன்னும் எத்தனை மிஷினரி ஸ்தாபனங்களை எழுப்பி 1950 இருந்து 2000 வரைக்கும் இந்த தேசத்தில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்திருக்கிறார். நான் சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் ஒருவேளை நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்லுகிறேன், 1,12,000 ஆலயங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறது என்று அவங்க கணக்கெடுத்திருக்கலாம். ஆனால் 50 வருடத்தில் 1950க்கு பிறகு எல்லா வெளிநாட்டு மிஷினரிகள் போய்விட்டார்கள், அனுப்பிவிட்டார்கள், போய்விட்டார்கள். மிகவும் குறைந்த அளவு மிஷினரிகள் இருந்தார்கள். ஆனால் அந்த அடுத்த 50 வருடத்தில் ஆண்டவர் மிஷினரி ஸ்தாபனங்களை எழுப்பினார். கேரளாவிலிருந்து நிறைய மிஷினரி ஸ்தாபனங்கள், கர்நாடகாவில், ஆந்திராவிலிருந்து வந்தாங்க. வட இந்தியாவில் அவங்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாக இந்த 1950 இருந்த காலத்தை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக திருச்சபைகள் உருவாகி இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்றுமில்லை, நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, மெயின்லைன் சர்ச்சஸ், அதே போல் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 30,000 ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. சென்னையில் மட்டும் 3,500 இண்டிபெண்டன்ட் ஆலயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த 50 வருடத்தில் அவர்கள் நினைத்தார்கள் வெளிநாட்டு மிஷினரி போய்விட்டார்கள், அவ்வளவுதான் என்று. ஆனால் ஆண்டவர் 10 மடங்கு வளர வைத்தார். 2000க்கு பின்பாக 2020ஆம் ஆண்டுக்குள் மறுபடியும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அது 20 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதுக்கு உதாரணம் பீல் ஆதிவாசி மக்கள், 3 லட்சம் மக்கள் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அதே போல் எத்தனை ஸ்தாபனங்கள். அது மட்டுமல்ல, மிஷினரி ஸ்தாபனத்தை காட்டிலும் இன்றைக்கி அங்கங்கே நிறைய ஊழியர்கள் எழுப்பிட்டார் ஆண்டவர். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு தாலுகாலையும் அந்த 7 லட்சம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க. இன்றைக்கி ஆண்டவர் இந்தியாவை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார், ஒரு பெரிய அறுவடையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆகினாலே அவங்க வெளிநாட்டு பணத்தை நிறுத்தலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவரும் இடிக்க முடியாது, தடுக்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க. அப்படியாக ஆண்டவர் இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, அவருக்கு பயன்படுத்துவதற்கு ஆட்கள் தேவை, மனிதர்கள் தேவை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கிளைமாக்ஸ் சீனில் ஒவ்வொரு ஜாதிக்காரர், பாஷைக்காரர் பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார்கள் என்று எம்எல்ஏ எழுதியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பரலோகத்தை பீல் மக்கள் எல்லாம் நிரப்புவாங்கன்னு அவங்க பாடுறாங்க. அல்லேலூயா. நீங்கள் பாடுங்க, தமிழர்கள் நிரப்புவார்கள். ஆமேன். ஏன் பாட மாட்டோம்? விசுவாசத்தோடு பாடணும்னா எல்லாம் ஆண்டவர் நிரப்புவார். ஆமேன். இந்த பரலோகத்தின் காட்சியை நிறைவேற்றுவதற்காக பிதாவாகிய தேவன் தன் குமாரனையே அனுப்பி வைத்தார். அது மட்டுமல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்காக தன் ஜீவனையே கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்து போகும் என்பதாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைகளை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு வேலையாட்கள் தேவை. தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 1:26 வாசிப்போம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி
தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள். இதை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையில் ஏகப்பட்ட பிரச்சனை, குரூப்பு. நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன் குரூப். அங்கே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் கேட்குற, நீ தேவதூதரை நியாயம் இருக்கணும், நீ போய் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கே. அங்கே பிரிவினை, கோர்ட்டில் கேஸு, விபச்சார பாவம். அவங்களுக்கு விக்கிரக கோயிலில் போய் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு கம்யூனியன் சர்வீஸ் பற்றி தெரிய மாட்டேங்க, அப்பம் திராட்சரசத்தை பற்றி தெரிய மாட்டேங்க, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை அவங்களுக்கு சரியாக இல்லாமல் இருக்கிறது. எவ்வளவோ பிரச்சனைகள். அவங்க மத்தியில் பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். எதற்காக? பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்ட நீங்கள் என்று அவர் எழுதுகிறார். ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். திருச்சபையிலே ஏதோ ஊழியர்களும் போதகரும் அங்கே இருக்கிற கமிட்டி அங்கத்தினர் ஊழியம் செய்வார்கள். நாம் வாரம் ஒருவரை வந்துவிட்டு போவதற்கு திருச்சபை ஆண்டவர் வைக்கவில்லை. இல்லை என்றால் இது ரோட்டரி கிளப் இல்லைன்னா லைன்ஸ் கிளப் மாதிரி அவங்களும் வந்து உட்கார்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் திருச்சபையிலே தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, திருச்சபையிலே சுவிசேஷ பணி அறிவிப்பதற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களிடத்திலே பண வசதி இருக்கலாம், பொருளாதாரத்திலே ஏழைகளாக இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். ஆஸ்வால்ட் ஸ்மித் என்ற தேவ மனிதன் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கும் பணியிலே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே பார்வையாளர்களுக்கு இடம் கிடையாது. ஏதோ 11 பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க, 11 லட்சம் பேர் கைகளை தட்டி விசில் அடிப்பாங்க. அப்படியாக அல்ல. திருச்சபையிலே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறார். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆண்டவர் மரியாளையும் யோசேப்பையும் இளம் தம்பதியர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனால் யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்காக நான் இஸ்ரேலில் போயிருக்கும்போது பார்த்தேன், அழகழகான தம்பதிகள். பார்த்தா அவ்வளவு அழகான தம்பதிகள் இருக்கிறாங்க. எல்லாரையும் விட்டுட்டு சகரியா ரிட்டையர்டான, ஊழியம் செய்து ரிட்டையர்டாகி வீட்டுக்கு போன அந்த எலிசபெத், அந்த அம்மா, 2 பேரும் வயதானவங்க. அவங்கள ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, ஸ்டில் யூ ரிட்டையர்ட் ஃப்ரம் சர்வீஸ், ஊழியத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆனாலும் கூட நீ எனக்கு தேவை என்று சொல்லி ஒரு யோவான் ஸ்நானகனை பிறப்பதை வைப்பதற்காக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். தேவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். நான் உங்களுக்காக சபைக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்களோ உங்கள் மீது ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே பாதி வாழ்க்கையை முடித்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நான் உமக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் இந்த இரவிலே கேட்கிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ, ஆண்டவர் கரம் உங்கள் மீது இறங்கி வரும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சபையிலே பக்தி விருத்தி அடைவதற்காக திருச்சபையை ஆண்டவர் மணவாட்டி சபையை எடுக்கும்படியாக திரும்ப வரப்போகிறார். ஆகையினாலே அந்த சபை வளர்ச்சிக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் வாசிப்போமா? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். 5 வகையான ஊழியங்களை தேவன் திருச்சபையிலே ஏற்படுத்தி இருக்கிறார். திருச்சபையிலிருந்து தான் ஆண்டவருக்கு ஊழியர்கள் கிடைக்கும். அப்போஸ்தலர்கள், இன்றைக்கு மிஷனரிமார்கள், தலைவர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள், இவங்கெல்லாம் எங்கே கிடைப்பாங்க? வாண்டட்னு போட்டு பேப்பரில் போட்டு வாங்கிடலாமா? எங்கே கிடைப்பாங்க? நம்ம சபையில். எத்தனை பேரை நீங்கள் ஊழியரை அனுப்புங்க, ஆனால் ஆண்டவர் இந்த இரவிலே உங்கள் பிள்ளைகளை அப்போஸ்தலராய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை தீர்க்கதரிசிகளாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை சுவிசேஷகர்களாய் மாற்ற விரும்புகிறார். டீச்சர்ஸாக அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக
இந்த சபையிலே 5 வகையான ஊழியர்களை எழுப்பும்படியாக இயேசு இங்கு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இந்த 5 வகையான ஊழியத்தை அபிஷேகநாதர் திருச்சபையில் தேடி வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக சுவிசேஷ பணிக்காக ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து எந்த திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார்? கொரிந்து திருச்சபை. அங்கு மேஜர் 7 வகையான பிரச்சனை உள்ள அந்த இடம். அங்கே பாருங்க, அவர் சொல்கிறார், உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குது, டிவிஷன் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, விபச்சார பாவம் இருக்குது, அங்கே போய் விற்கிற கோயிலில் போய் சாப்பிட்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆவிக்குரிய வரங்களை பற்றிய ஒரு ஞானம் இல்லை, உயிர்த்தெழுதலை பற்றிய புரிந்து கொள்ளுதல் இல்லை, ராபோஜனத்தை குறித்த ஒரு அறிவு இல்லை. இப்படிப்பட்ட கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார், ஆவிக்குரிய வரங்களை பற்றி நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லி ஆவிக்குரிய 9 வரங்களை மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திருச்சபையில் 5 வகையான ஊழியங்களை எழுப்பவும், அந்த ஊழியங்கள் வளர, திருச்சபை வளர, சுவிசேஷ பணிகள் வளரத்தக்கதாக ஆவிக்குரிய வரங்களை திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இரவிலே ஒரு தைல குப்பியோடு தேவ தூதர்களை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் என்ன பயன்படுத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ, உங்களை பயன்படுத்தும்படியாக அந்த ஆவிக்குரிய வரங்களினால் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன பயன்படுத்தும். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இந்த 2 வசனங்களில் பார்க்கிறோம், ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரம், சில பாத்திரம் கனவீனமான பாத்திரம், சில கனமுள்ள பாத்திரம். ஆனால் தேவன் பயன்படுத்தும் பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். சில நம்ம வீட்டில் சில பொருட்கள் எல்லாம் கப்போர்டில் வச்சுருப்போம். எதெல்லாம் வச்சுருப்போம்? நகைகள், வைரம், டைமண்ட், நெக்லஸ் எல்லாம் உள்ளே வச்சுருப்போம். ஆனால் அதை தினமும் பயன்படுத்துவோமா? கல்யாணத்துக்கு போட்ட சேரீ கூட, அந்த கோட்டு சூட்டு கூட அது அப்படியே இருக்கும். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தப்போ ஒரு டாக்டர் எனக்கு அந்த வீட்டில் எனக்கு கோட்டை கொடுத்துட்டு நீ பீகாருக்கு போகிற இதை யூஸ் பண்ணு. நான் அந்த கோட்டை அப்படியே பார்த்தேன். என் கல்யாண கோட்டு, கல்யாணம் ஆகி எனக்கு 30 வருஷம் ஆச்சு, 3 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னார். அதை எங்கே வச்சுருந்துருக்கிறாரு? கப்போர்டில். அதே நேரம் நம்ம வீட்டில் பெருக்குமாறு இருக்குது, செருப்பு இருக்குது, அதை எங்கே வைக்கிறோம்? வெளியில் வச்சுருக்கோம். ஆனால் அது இல்லாமல் வாழ முடியுமா? ஆனால் அதை கொண்டு யாரும் கப்போர்டில் வைக்கலை. சில பாத்திரங்கள் உபயோகமுள்ளதாக இருக்கிறது எஜமானுக்கு, சில பாத்திரங்கள் உபயோகமாக இருக்காது, அது உள்ளே வச்சிருப்பாங்க. ஆனால் எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் நாம் வாழ வேண்டும். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நல்ல கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரத்தை பயன்படுத்துகிறார். இந்த நேரத்திலே எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரம் உங்கள் மனதில், ஏசப்பா உமக்கு நான் உபயோகமுள்ள பாத்திரமாய் என்னை பயன்படுத்துங்க என்று இந்த இரவிலே உண்மையான மனதோடு நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் ஆண்டவருடைய கையிலே நீங்கள் பயன்படுத்தப்படும் பாத்திரமாக. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே 40 வருடங்கள் கழித்து விட்டீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே பல வருடங்கள் வீணாக கழித்து விட்டீர்கள். இந்த இரவிலே குயவன் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். எஜமான் பயன்படுத்தப்படும் பாத்திரமாக நீங்கள் விளங்கும்படியாக ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலே ஊழியக்காரன் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் மோசே, யோசுவா, கிதியோன், எலியா, எலிசா, ஏசாயா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்க தான் ஞாபகத்துக்கு வரும்.
புதிய ஏற்பாட்டில் பவுல், அப்போஸ்தலர்கள், இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஆண்டவர் நிறைய பேரை பயன்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் பெயர் எழுதப்படாத அநேகரை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்தி இருக்கிறார், அவருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தி இருக்கிறார். நான் வேதத்தில் நிறைய இடத்துல அந்த ரெஃபரன்ஸ்லாம் எடுத்தேன். அநேக பாத்திரங்கள், வேதத்தில் காணும் பாத்திரங்கள் எல்லாம் இயேசுவை போற்றிடுதேன்னு படிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட சில பாத்திரங்களை நான் இந்த இரவிலே சுருக்கமாக சொல்லி, இன்றைக்கு அப்படிப்பட்ட பாத்திரங்களாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஒருவேளை உங்கள் பெயர் வெளியிலே வராது, ஆனால் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே பழைய ஏற்பாட்டிலும் அநேகரை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலும் பயன்படுத்தி இருக்கிறார். நான் ஒரு சிலரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இந்த பகுதியை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். உங்கள் யாவருக்கும் தெரியும், நாகமான் என்ற அந்த படை தளபதியினுடைய வாழ்க்கையிலே அவன் சரீரத்திலே குஷ்டம் இருந்தது. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜா சீரியா ராஜாவும் விரோதிகளாக இருக்கிறார்கள். அப்பொழுது சீரியா ராஜா இஸ்ரேலில் வந்து சண்டை போட்டு அங்கே நிறைய பேரை அடிமையாக பிடிச்சிட்டு போயாச்சு. அப்போ சிரியாவிலிருந்து ஒரு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை அடிமையாக அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கே போனால் நாகமான் வீட்டிலே அந்த பெண் வேலை செய்யும்படியாக அங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறாள். இந்த சிறு பெண்ணின் பெயர் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த சிறு பெண் அந்த தேசத்திலே, சீரியா தேசத்திலே ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்தாள். என்ன? இந்த நாகமான் குஷ்டரோகியாக இருக்கும் பொழுது அவள் அங்கே எஜமாட்டியிடம் வந்து பேசுகிறாள். அம்மா, ஐயாவுக்கு குஷ்டரோகம்னு ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு விஷயம் சொல்கிறேன். இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். அவரிடத்திலே போனால் இந்த குஷ்டரோகம் சுகமாக்கப்படும் என்று எஜமாட்டியிடம் பேசுகிறாள். இந்த காரியத்தை நாகமான் கேட்கிறார். நாகமான் சீரியா ராஜாவிடம் பேசுகிறார். இஸ்ரவேல் ராஜாவுக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். ஆனால் என்ன பாருங்க, இஸ்ரவேல் ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இவன் என் மேலே என்ன குறை கண்டுபிடிக்கலாம், சண்டை போடலான்னு பார்க்குறான்னு சொல்லி அழுகிறான். ஆனால் அப்பொழுது எலிசா சொல்கிறார், ஏன் நீ கிழிச்சிட்டு இருக்கிற? இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவன் காணட்டும் என்று சொல்லி அவனை அனுப்பி சொல்லும்படியாக அவன் கடிதங்களை அனுப்புகிறான். நடந்தது என்ன? நாகமான் எலிசாவினிடத்திலே வருகிறான். அந்த எலிசா சொல்லுகிறார், யோர்தானிலே போய் 7 முறை முழுகு என்று சொல்லுகிறார். அவன் முறுமுறுக்கிறான். ஆனால் அந்த வேலைக்காரன் சொல்கிறான், பெரிய காரியம் சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்க, 7 தடவை முங்கிடுவோமே. நடந்தது என்ன? அவன் குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தமானான். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இந்த பாருங்க, அந்த நாகமான் டிக்ளேர் பண்ணுகிறான், இஸ்ரவேலின் தேவனை போல ஒரு தேவன் இந்த பூமியிலே இல்லை. எவ்வளோ பெரிய டிக்ளரேஷன் பாருங்க. ஒருவேளை இந்திய நாட்டில் மிகப்பெரிய தளபதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை சுகத்தை பெற்றுக்கொண்டா அவர் எப்படி டிக்ளேர் பண்ணுவார்? NDTVயில் பேசுவார், இயேசுவே ஆண்டவர் என்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படும் என்று நினைக்கலாம். ஆண்டவர் பாருங்க, ஒரு மனிதனை கொண்டு ஒரே இரவிலே நம்ம தேசம் முழுக்க செய்தி கொடுக்க வைப்பார், இயேசுவே ஆண்டவர் என்று. இந்த தேசத்தில் உள்ள தலைவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக, அதிகாரிகளை சந்திக்கும்படியாக, அரசியல்வாதிகளை சந்திக்கும்படியாக ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இந்த தேசம் முழுவதும் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை திறக்கப் போகிறார். அதை ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரம் யார்? ஒரு பெயர் எழுதப்படாத ஒரு சிறு பெண், அடிமையாக வீட்டிலே வேலை செய்யும்படியாக அவள் விற்கப்பட்டு அங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் அந்த சிறு பெண்ணிடத்தில் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பர் 1, அந்த பிள்ளை விற்கப்பட்டாலும் கூட அந்த மகள் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறக்கவில்லை. நான் இயேசுவின் பிள்ளை,
நான் யெகோவா தேவனுடைய மகள், நான் ஆபிரகாமின் குமாரத்தி என்பதை அவள் மறக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை பிள்ளைகளை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, எந்த நாட்டில் வைத்திருக்கிறாரோ, அந்த ஐடென்டிட்டியை மறந்துடக்கூடாது. ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட், இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன் என்கிற ஐடென்டிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம மறக்கவே கூடாது. இரண்டாவது, அந்த பிள்ளை முறுமுறுக்கவில்லை. நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற மகள், என் வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் கர்த்தருடைய பார்வை இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று அவள் மனரம்யமாக இருந்தாள். இன்றைக்கி எவ்வளவோ பேர் முறுமுறுக்கிறோம். அந்த பிள்ளை கூட சொல்லியிருக்கலாம், என்ன தப்பு பண்ண, ஏன் இப்படி இந்த நாட்டில் அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லி கூட நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளை மனரம்யமாக இருக்கிறாள். என் தேவன் உள்ளங்கையில் என்னை வரைந்திருக்கிற தேவன், இந்த கஷ்டங்கள் பாடுகள் என் தேவனுக்கு தெரியாமல் வரலன்னு சொல்லி அவள் சந்தோஷமாக இருந்தாள். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்னை இந்த வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறாரு, அந்த வீட்டுக்கு உண்மையுள்ள மகளாக வேலை செய்தாள். she was faithful. இன்றைக்கு ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரோ, ஒருவேளை புரஜாதிகள் மத்தியில் வைத்திருக்கலாம், ஒரு கவர்மெண்ட்டில் வச்சிருக்கலாம், ஒரு தொழில் செய்கிற இடத்துல வச்சிருக்கலாம். wherever you are, we must be faithful. ஆண்டவர் உங்களை கொண்டு வச்சிருக்கிற இடத்துல நம்ம உண்மையாக வேலை செய்கிறோமா? அந்த மகள் உண்மையாக வேலை செய்கிறா. அந்த எஜமாட்டியுடைய கான்ஃபிடென்ஸை வின் பண்ணி இருக்கிறா. ஏன்னா அந்த வேலைக்காரி சொன்னதை அந்த எஜமாட்டி கேட்கிற அளவுக்கு she won the confidence of the அந்த எஜமாட்டியுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவாளாய் இருந்தாள். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறார்? ஒரு கிறிஸ்தவ சாட்சியாக வைத்திருக்கிறார். அந்த மகளுக்குள் ஆண்டவருடைய மனதுருக்கம் இருந்தது. the love and compassion, அந்த love and compassion இருக்கணும். அந்த மகள் பாருங்க, ஐயோ எஜமானுக்கு குஷ்டரோகமா, வேதனைப்படுறாங்களே, இந்த வேதனை இருக்குதுன்னு சொல்லி அவளுக்குள் மனதுருக்கம் இருந்தது, அன்பு இருந்தது. அவள் அப்படி சொல்லலை, என்னை சிறைப்படுத்தி எங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினீங்கன்னு அதுக்கு ஆண்டவர் கொடுத்த வேதனை, ஆண்டவர் கொடுத்த சாபம் என்று சொல்லவில்லை. குஷ்டரோகம் என்றால் சாபம். ஆனால் அவள் பாருங்க, அவளுக்குள் இந்த மனதுருக்கம், அன்பு, எஜமான் சுகமாக வேண்டும் என்கிற ஒரு பாரம் அவளுக்குள் இருந்தது. கடைசியாக she had a message. அவளுக்குள் ஒரு செய்தி இருந்தது, ஒரு நற்செய்தி இருந்தது. இதை சுகமாக்கும் கடவுள் யெகோவா ரஃபா என்று அறிமுகப்படுத்துகிறாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த சிறு பெண், பெயர் எழுதப்படாத பெண், எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்து அங்கு டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். நாகமான், இஸ்ரவேலின் தேவனைப் போல இந்த பூமி எங்கும் ஒரு தேவன் இல்லை. இப்படிப்பட்ட சாட்சியை எழுப்புவதற்காக ஆண்டவர் சிறு பெண்ணை பயன்படுத்தினார். இங்கு இருக்கிற உங்களை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். இன்னும் அநேக சாட்சிகளை சொல்லலாம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஆண்டவர் சிலரை பயன்படுத்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த கலிலேயா கடற்கரையில் அவர் கடந்து வருகிறார். படகிலே அவர் பிரயாணம் செய்து கப்பலில் அவங்க இறங்குறாங்க. இறங்கின உடனே அங்கு பார்க்கிறோம், ஒரு மனிதன், பிசாசு பிடித்த மனிதன். அந்த மனிதனை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? அவன் வீட்டிலே தங்கவில்லை, அவன் கல்லறை தோட்டத்திலே தங்கியிருக்கிறான். அங்கு தங்கியிருந்து அவனை பற்றி எழுதியிருக்கு, அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டான், அவன் வீட்டிலே இருக்கவில்லை, பிசாசு பிடித்திருந்தான், வஸ்திரம் தெரியாமல் இருந்தான், வீட்டில் தங்கவில்லை, பிரேத கல்லறையிலே தங்கியிருந்த ஒரு மனிதன். அந்த பட்டினம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சிட்டியில் ஒரு நல்ல மனிதனாக இருந்திருக்கலாம், ஒருவேளை கடவுளுடைய பிள்ளையாக இருந்திருக்கலாம். பிசாசு பிடித்தது, கொஞ்ச நாளைக்கு வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஒரு காலகட்டம் வந்தது, அவங்க மனைவியே சொல்லியிருப்பார், இவரோடு இருக்க முடியாது, அப்பாவை ஏதாவது பண்ணுங்க. பிள்ளைகள் கொஞ்சம் வச்சு பார்த்துருப்பாங்க, அவரையும் கண்ட்ரோல் பண்ணலை. அவர் வீட்டை விட்டு விட்டு கல்லறையிலே போய் தங்கியிருந்தார், வஸ்திரம் தரிக்காமல் இருந்தார். எல்லாரும் அவரை கைவிட்டு விட்டார்கள், எல்லாரும் அவனை கைவிட்டு விட்டார்கள். அப்பான்னு சொல்கிறதுக்கு, தம்பின்னு சொல்கிறதுக்கு, எங்கள் டேடின்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் வெட்கம். அந்த மனிதன் கல்லறை
தோட்டத்திலே தங்கி கொண்டு இருந்தான். அங்கு இயேசு வந்தார். இயேசு அவனை பார்த்தார், அவன் இயேசுவை பார்த்தான். எனக்கு அன்பானவர்களே, நம்மை தேடி இயேசு வந்தார். இந்த உலகம் நம்மை வெறுத்து இருக்கலாம், இந்த உலகத்திற்கு நான் தேவையில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு நம்மை தேடி வந்த தேவன். என்னுடைய சொந்த ஊர் சிவகாசி. என்னுடைய தாத்தா அவர்கள்தான் ராக்லன் மெமோரியல் சர்ச்சை கட்டினது. என்னுடைய அம்மா ஹெட்மிஸ்டர்ஸாக இருந்தாங்க. அவங்க பேர் ஜாய். எங்கள் அப்பா சானிட்டரி இன்ஸ்பெக்டர். நல்ல கிறிஸ்தவ குடும்பம். ஆனால் நான் பிறந்து 40 நாளிலே என் தாய் இறந்து விட்டார்கள். அம்மாவை பார்த்தது கிடையாது. என்னுடைய அக்காவும் அண்ணனும் உண்டு. எங்கள் அப்பா 2வது திருமணத்தை உடனடியாக பண்ணிவிட்டார்கள். எங்கள் அம்மா வழி சொந்தத்தில் எல்லாரும் வெறுத்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு 5 பிள்ளைகள். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தெரியல, வளர வளர அவங்க பிள்ளைகளை நல்லா வளர்த்தாங்க. எங்கள் 3 பேரை கொடுமைப்படுத்தினாங்க. எங்களுக்கு சாப்பாடு தர மாட்டாங்க. நான் எங்கள் அக்காவை அடிப்பாங்க. நான் வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். அந்த நேரத்தில் இட்லிக்கு உரலில் தான் மாவு அரைப்போம். எங்கள் வீட்டில் 10 பேர். அந்த 10 பேருக்கும் இட்லி மாவு நான் தான் அரைக்கணும். அம்மா தான் கூப்பிடுவேன். அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி எல்லா வேலையும் செய்வேன். ஒரு நாள் 7வது வகுப்பு படிக்கும்போது எங்கள் அக்காவை அடி வாங்கினான். நான் சொன்னேன், அம்மா கீழ்ப்படிய மாட்டேறியே, ஏன் கீழ்ப்படிய மாட்டேன்? டே, அது அம்மா இல்லைடா, அது பேயின்னு சொன்னான். அக்கறை தான் எனக்கு தெரியும். எங்கள் அம்மா ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டினேன். இது தாண்டா நம்ம அம்மான்னு சொன்னாங்க. அண்டையிலேருந்து அவங்கள அம்மான்னு கூப்பிட்றதை விட்டேன். எனக்கு அடி விழ ஆரம்பித்தது. வேலையும் வாங்குறாங்க, அடியும் விழுது, சாப்பாடு கிடையாது. நல்லா படிப்பேன், என் புத்தகத்தெல்லாம் தூக்கி ஒழிச்சு வச்சுருவாங்க. அவ்வளவு பாடுகள். அப்பாட்ட போய் அழுவேன். எங்கள் அப்பா 2 ரூபா கொடுப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடான்னு சொல்லி. சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் அக்கா அண்ணெல்லாம் திருமணமாகி போனாங்க. எங்கள் சித்தி சொன்னாங்க, இந்த தேவதாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் அவ்வளோ பேர் செத்துருவோன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா என்னையை கூப்பிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து சிவகாசி பஸ் ஸ்டாண்டில், நீ ஏன்டா பிறந்த? நீ பிறந்த நேரம் சரியில்லை. நீ செத்து போய் அம்மா நல்லா இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன். நீ பிறந்த நேரம் சரியில்லை, வீட்டு விட்டு போடான்னு விரட்டி விட்டுட்டாங்க. நான் எங்கள் சொந்தக்காரங்களை எல்லாரையும் பார்க்க போனேன். எல்லாரும் ஐயோ பாவம்னு ஒரு நேரம் சாப்பாடு தருவாங்க. திருப்பி போகும்போது 10 ரூபா கொடுத்து உங்கள் அப்பாக்கிட்டேயே மன்னிப்பு கேட்டு போயிரு, நீ வரங்கி நீ உன்னை யாரும் வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. தெரு தெருவாக அலைஞ்சேன், கூலி வேலை செஞ்சேன். செங்கல் மணல்லாம் தூக்கி வேலை செஞ்சு 7 ரூபா சம்பாதிச்சு 4 ரூபா சாப்பிட்டுட்டு 3 ரூபாயை சேர்த்து வைப்பேன். எவ்வளவோ பாடுகள். வானத்தை பார்த்து அம்மானு அழுதுருக்கேன். ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கடையில் ஒரு சின்ன வேலைக்கு போனேன். அவங்க எங்கள் தூரத்து சொந்த ஒருத்தங்க, அவங்க கிறிஸ்தவங்க, சின்ன பாத்திர கடை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பெரிய கடைக்கு அனுப்புனாங்க. அவங்க இந்துக்களாக இருந்தாலும் என்னை நான் உண்மையாக வேலை செஞ்ச உடனே எங்கள் பையன்டா நீன்னு சொல்லுவாங்க. நல்ல அன்பாக வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும்போது கோபத்தில் வேலைக்காரன் நாயனை அடிச்சிட்டாங்க. அப்படியே அழுதேன். இந்த உலகத்தில் நேசிப்பதற்கு யாரும் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு பாட்டில் விஷத்தை எடுத்து மேலே போய் அம்மானு அழுது குடித்து விட்டேன். ஆனால் உயிர் போகலை, அப்படியே விழுந்து விட்டேன். அவங்களும் வெளியில் போகணுன்னு விரட்டி விட்டுட்டாங்க. அந்த சின்ன பாத்திர கடையில் 40 ரூபா சம்பளத்தில் அங்கே உட்கார்ந்துருந்தேன். ஆனால் அவங்க கர்த்தருடைய பிள்ளை, ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு பெந்தகோஸ்தே சபைக்கு போவாங்க. அந்த சபைக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் மூலையில் உட்கார்ந்துருந்தேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பை விட இயேசுவின் அன்பு விலையேறப்பட்டது என்று செய்தி வந்தது. இதை போல ஒரு மாலை வேளையில் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும்போது என் கண்களில் கண்ணீர் வந்தது. சாது செல்லப்பா அவர்கள் செய்தி கொடுத்தாங்க. அவங்க செய்தி கொடுக்கும்போது, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை சொந்தம். பரவாயில்ல, இவங்க எல்லாருக்கும் தெரியுதே. இதை கண்ணதாசன் அவர்கள் எழுதினார்கள். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை பாடினோடனே செய்தியை நல்லா கவனித்தேன். அவர் சொன்னார், கவிஞர் கண்ணதாசன் சாது செல்லப்பாவை பார்த்து பேசினாராம், நான் தெரியாமல் எழுதிட்டேன் கடைசி வரை யாரோன்னு, ஆனால் இயேசு காவியத்தை எழுதும் பொழுது இயேசுவே தேவன் என்று அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், என் அன்பு தம்பி, என் அன்பு சகோதரனே, இந்த உலகத்தில் எல்லா அன்பும் மாறிவிடும், மறைந்துவிடும், உடைந்துவிடும், மலிந்துவிடும். ஆனால் இயேசுவின் அன்பு மாறாதது என்று சொல்லும் பொழுது முழங்காலிலே கண்ணீரோடு ஜெபித்தேன். சிலுவை காட்சி ஆண்டவர் காட்டினார். ஒரு சொட்டு ரத்தம் என் மேல் விழுந்தது. நான் சுகமானேன். அது மட்டுமல்ல, ஆராதனையை நடத்தி கொண்டிருந்த சகோதரனை போல அங்கு ஒரு சகோதரன் இருந்தார். திடீரென்று வந்தார், கிட்டாரை நிறுத்திட்டு, தேவதாஸ், யார் அந்த தேவதாஸ்? நான் நினச்சேன், என்னை விட அழகான தேவதாஸ் யாராவது முன்னாடி இருப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க.
40 ரூபாய்க்கு வேலை பார்க்குற பாத்திரக்கடையில் இருக்கிற பயலை போய் ஆண்டவர் கூப்பிடுவாரா? 3வது தடவை தேவதாஸ் சொன்னவனே ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆண்டவர் சொன்னார், மகனே, தாயின் கற்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தது மட்டுமல்ல, இன்றிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, இந்த பாரத தேசத்தில் ஒரு ஜாதி மக்களுக்கு நீ தகப்பனாக இருப்பாய், உன்னை அப்போஸ்தலனாய் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், மந்திரவாதிகள், அரசியல்வாதிகள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. நான் ஒரு ஜாதி மக்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று 42 வருடங்களுக்கு முன்பாக என் 20வது வயதிலே என்னை பெயர் சொல்லி அழைத்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் என்னை வெறுத்தது, இந்த வீட்டில் என்னை வெறுத்தார்கள். ஆனால் பின்பாக எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, நீதான் எனக்கு ஆசீர்வாதமான மகன் என்று என்னை ஆசீர்வதித்தார்கள். ஆனால் பாருங்கள், ஒதுக்கப்பட்டவனாக வெறுக்கப்பட்டவனாக இருந்த என்னை தேடி இயேசு வந்தார். பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் இல்லை, வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், அவன் இயேசுவை காண்கிறான், இயேசு அவனை காண்கிறார். என்ன நடந்தது? பிசாசுகள் நீங்கின பின்பு அவன் வஸ்திரம் தரித்து கொண்டான். வஸ்திரம் தரித்த பின்பு அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நான் உமக்கு பின்னாக வருகிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடே கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். அவன் பாருங்க, ஆண்டவரே, நானும் ஊருக்குள்ள போகல, ஏன்னா நீங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இயேசு இந்த பட்டணத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க, நானும் போகலைங்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ போய் உன் இனத்தாருக்கு கர்த்தர் செய்த காரியத்தை சாட்சியாக சொல்லு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் திரும்ப போகிறான். நடந்தது என்ன? 40ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பட்டினத்தில் உள்ள எல்லா ஜனங்கள், அந்த பட்டினமே இயேசு தேவையில்லை என்று சொன்ன ஜனங்கள், இயேசு திரும்பி வந்த பொழுது அந்த பட்டினத்தார் முழுவதும் காத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பெயர் எழுதப்படாத ஒரு பிசாசு பிடித்த மனிதன் ஒரு பட்டினத்தையே ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தி வைத்தான். அவன் ஒரு அப்போஸ்தலன் அல்ல, சுவிசேஷகன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு வரம் பெற்றவன் அல்ல, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெற்றவன். அந்த முழு கிராமத்தை, அந்த பட்டினத்தை ஆண்டவருக்காக கொண்டு வந்தான். இயேசு திரும்பி வந்த போது, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு வரப்போகிறார். இந்த பட்டினத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆர் யூ அவைலபிள் ஃபார் காட்? என்ன வரக்கூடாதுன்றாங்க? மகனே, மகளே, இந்த பட்டினத்தில் அநேக ஆத்துமாக்கள் எனக்காக இருக்கிறார்கள், நீ போவையா? நீ சுவிசேஷத்தை சொல்லுவையா? வாட் எவர் மே பி யுவர் எபிலிட்டி, நீ எப்படி இருக்கலாம், படித்திருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், வயது சென்றவனாய் இருக்கலாம், ஆனால் உனக்காக காத்து கொண்டே இருக்கிறார்கள். somebody is waiting for the good news. உடைக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள். இந்த பிசாசு பிடித்தவன் போய் சொல்லும்பொழுது அவன் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர், எங்கள் வீட்லேயும் கட்டு இருக்குது, எங்கள் வீட்லேயும் பாவத்தின் கட்டு இருக்குது, இந்த இயேசு வருவாரா? ஆமாங்க வருவாங்க. அப்போ நாங்கள் காத்துட்ருக்கிறோம். அந்த பட்டினமே காத்து கொண்டிருந்தார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். இந்த பகுதியிலே நாம் எல்லாருக்கும் தெரிந்ததுனால நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு பாவியான ஸ்திரீ, ஆண்டவர் சமாரிய கிராமத்துக்கு போகிறார். எல்லாரும் ஏன்பா போறீங்க, அங்கே போகாதீங்கன்னு நிறுத்துறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே களைப்படைந்தவராய், பசி உள்ளவராய் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ பாருங்க, எல்லாரும் சாப்பாடு கொண்டு வர போயிருக்கிறாங்க. அங்கு வந்த சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் பேசுகிறார், தன்னை இரட்சகர் என்று வெளிப்படுத்துகிறார். நடந்தது என்ன? அவள் குடத்தை வைத்துவிட்டு முழு கிராமத்தை போய் சொல்லுகிறாள். நான் சொன்ன எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், அவர் தீர்க்கதரிசி, அவர் மேசியா என்று ஒவ்வொரு வீட்டுக்கு போகிறாள். அவள் இப்படி நினைக்கல, ஐயோ என்ன நான் சொன்னால் யாராவது ஏற்றுக்கிடுவாங்களா? ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் புருஷனை கூட்டிகிட்டு வா. ஆமாம், எனக்கு புருஷன் இல்லை, அது உண்மைதான். 5 பேர் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவனும் ஒரு புருஷன் இல்லை. அப்போ அவளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கும், என்ன ஒரு தகுதி இருக்குது? ஆனாலும் மேசியா கிடைத்து விட்டார், கண்டு கொண்டேன் என்று ஒவ்வொரு வீட்டுக்காக போய் சொன்னாள். ஒவ்வொரு வீட்டுக்காக போய் சொன்னாள். சிவகாசியிலே டாக்டர் சார்லஸ் என்று ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். அந்த காலத்தில்
50 வருஷத்துக்கு முந்தைய அவர் தான் ஃபேமஸான டாக்டர், நல்ல டாக்டர், ஏழைகளுக்கு நல்ல இலவசமாக ட்ரீட் பண்ணுவார். அவங்க நாகர்கோயில்காரங்க பல வருஷமாக அங்கே இருக்கிறாங்க. இன்றைக்கும் போய் சொன்னீங்கன்னா டாக்டர் சார்லஸ்னால் அவங்கள பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க. அவரும் அவருடைய மனைவி ரொம்ப டாம்பிகமாக இருப்பாங்க. லைன்ஸ் கிளப், அங்கே இருக்கிற நிறைய கிளப்லெல்லாம் மெம்பராக இருப்பாங்க. பெரிய பெரிய இதாக இருப்பாங்க. சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் அந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு அழைக்கிறார் கூட்டத்தில் அவங்க ஆண்டவர் சந்தித்தார். அந்த நாளிலிருந்து அவங்களுக்குள் இயேசுவின் அன்பு வந்தது. அந்த அம்மா அவ்வளவு டாம்பிகமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே சிவகாசியில் போய் சேரியில் ஏழை ஜனங்களுக்கு இயேசுவை சொல்ல ஆரம்பித்தாங்க. அது மட்டுமல்ல, பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய 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 புறஜாதி மக்கள் அவங்க வீட்டுக்கு அப்படியே போவாங்க. அம்மா டாக்டர் அம்மா நீங்களா வந்திருக்கீங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. ரகசிய கிறிஸ்தவர்கள் அவங்க வீடை திறந்து ரகசிய கிறிஸ்தவர்களுக்கு கூட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பல 100 குடும்பங்கள் ரகசிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு முழு குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மிஸ்ஸஸ் டாக்டர் சார்லஸ் அவங்க குடும்பம் சிவகாசியில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, எத்தனையோ பேர் காத்துட்ருக்கிறாங்க. இந்த மகள் குடத்தை வைத்துவிட்டு, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் என்கிற பாரத்தை எனக்காக 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 என்பதை நீ இறக்கி வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கிற மக்களை சந்திக்க நீ ஆயத்தமா? ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட பெண், பெயர் எழுதப்படாத பெண், தேசத்திலே தேவனை நாமத்தை உயர்த்தினாள். ஒரு பிசாசு பிடித்த பெயர் எழுதாத ஒரு மகன் பட்டினத்தையே ஆயத்தப்படுத்தினான். ஒரு பெயர் எழுதப்படாத ஒரு சமாரிய ஸ்திரீ, ஒரு பாவியான ஸ்திரீ, எல்லா குடும்பங்களையும் இயேசுவே உலக இரட்சகர் என்பதை காண்பிக்கும்படியாக கொண்டு வந்தாள். கடைசியாக யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இந்த பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் இயேசு 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். திரளான ஜனங்கள். இன்றைக்கி நம்ம கன்வென்ஷன் வச்சா நமக்கு எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன். நான் எருசலேமுக்கு போயிருந்துக்கும் போது அந்த இடத்த காட்டினாங்க. இங்கே தான் 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 புருஷர்களை அந்த ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்த இடம். அவ்வளோ பெரிய மலை குன்றுகள். நான் நினச்சேன், எப்படி இவங்க வந்திருப்பாங்க, எப்படி மைக் சிஸ்டம் இல்லாமல் பேசியிருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 3 நாட்கள் அங்கேயே தங்கியிருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் காலி ஆயிடுச்சு, ஆனால் போக மனசு இல்லை. சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே இவங்களை அனுப்பிடுங்க, இவங்க போக வேண்டாம், நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அந்திரேயா போய் சொல்கிறார், கேட்குறாரு, எல்லாத்தையும் கேட்குறாரு. எல்லாம் சாப்பாடு வச்சுருந்தவங்க கூட பின்னாடி டப்பாவை தூக்கி வச்சுட்டு இல்லைன்றாங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் பெயர் எழுதியிருக்கா? நான் பரலோகம் போனோன்னே அந்த பையனை பார்த்து கை கொடுத்து பிரைஸ்லாட் சொல்லணும்னு வச்சுருக்கேன். டே தம்பி உடைய வச்சு 1000 செய்தி கொடுத்த நிறைய பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. அந்த பையன் அந்திரேயா சொல்கிறார், இயேசு கேட்கிறார் என்று சொன்ன உடனே அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில் கொடுக்கிறான். 3 நாள் இயேசுவின் செய்தியை கேட்டபடினாலே அவனுக்குள் மனதுருக்கம் வந்தது. அவனுக்குள் இயேசுவின் அன்பு வந்தது. இயேசு கேட்கிறார், இயேசு போஜனத்தை கொடுக்கும்படி கேட்கிறார் என்று சொன்ன உடனே அதை கொடுத்து விட்டான். எனக்கு அன்பானவர்களே, அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒருவேளை அவங்க அம்மா 4 நாள் 5 நாளைக்கு முந்தி செஞ்ச ரொட்டி அது காஞ்சி போய் கருவாடாக இருந்திருக்கும். 5 நாளைக்கு முந்தி பொரிச்சு கொடுத்த மீன் நாற்றம் அடிக்கும். ஆனால் இயேசு கேட்ட உடனே கொடுத்தான். அது இயேசுவின் கரத்தில் போன உடனே அது ஃப்ரெஷ்ஷாக மாறிவிட்டது, அது சுவையாக மாறிவிட்டது, அது ஃப்ரெஷ் அப்பங்களாய் மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, அது 5000 புருஷர்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாரையும் போஷிக்கும்படியாக அது கொடுக்கப்பட்டது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கேட்கிறார், நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். 1 கோடி பீல் மக்கள், 435 வகையான பீல் ஆதிவாசி ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து பணம் அல்ல, நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்க, ஆலயம் கட்டி கொடுங்க, பிள்ளைகளை படிக்க வைங்க. உங்களுக்கு 3 பிள்ளைன்னு நினைக்காதீங்க, கூட ஒரு 5 பிள்ளைகளை தத்தெடுங்க. 10 வருஷத்தில் அந்த பிள்ளைகள் ஊழியராய் மாறுவாங்க, அதிகாரியாய் மாறுவாங்க, ஆசீர்வாதமாய் மாறுவாங்க. நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்போம். ஒரு பெயர் எழுதப்படாத ஒரு சிறு பையன் இயேசு பயன்படுத்தினார். இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்?
இன்றைக்கு இயேசு நம் பக்கத்தில் வந்திருக்கிறார். ஒவ்வொரு கன்வென்ஷன்லையும் செய்தி கேட்டு என்ன நிரப்புங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு போகிற இன்றைக்கி இயேசுவினுடைய மன துடிப்பு, இயேசுவினுடைய அங்கலாய்ப்பு, யாரை நான் அனுப்புவேன், நீ எனக்கு தேவை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இத்தனை வருடங்கள் போய்விட்டது, எஜமான் இயேசு இங்கே வந்திருக்கீங்க, என்னை பயன்படுத்துங்க. நீங்கள் 70 வயதானாலும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆர் யூ அவைலபிள் ஃபார் ஜீசஸ்? இயேசுவுக்காக நீங்கள் கிடைப்பீங்களா? உங்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் கிடைத்தால் போதும், என்னை நிரப்பும், என்னை பயன்படுத்தும். இயேசு இங்கே வந்திருக்கிறார். ஆவியானவர் வரங்களோடு வந்திருக்கிறார், உங்களை தொடப்போகிறார். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டே இருக்கலாம், நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். இன்றிலிருந்து உங்கள் மீது ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்களை ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த போகிறார். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A bar 323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. 49345675468.